கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். புதிய தலைமுறை டிஜிட்டலின் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்கள் தரப்புல இருந்து கேள்விகளை கேட்கலாம். நீங்க யார்கிட்ட பேசணும் அவங்க பேரை சொல்லி நீங்க கேள்வியை முன்வைங்க. என்னோட கேள்வி ஷபீர் சாருக்கு. சார், இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது, ஆனால் இளைஞர் கூட்டமும் நிறையா இருக்குது. அவங்களோட ஐடியாலஜியும் அவங்களோட வளர்ச்சி திட்டங்களும் இன்றைக்கி நிறைய பேர், நானும் ரூம்மேட்ஸு நான் ஊருக்கு போனாலும் பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட கொள்கைகள் தான் இருக்கே தவிர அது வெறும் கொள்கைகளும் வளர்ச்சியும் வெற்றா மட்டும்தான் இருக்குன்றது இன்றைக்கி பல பேரோட கருத்தாக தான் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அது எப்படி நினச்சாங்கன்னா, ஓகே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கட்சி அப்படின்ற அளவில் இன்றைக்கி இப்போ ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கொள்கைகளும் வளர்ச்சி திட்டங்களும் அவங்க சொல்கிற மாதிரி செய்யறதுன்ற ஒரு யதார்த்தம் இருக்கு. தமிழ்நாடு ஐடியாலஜியை பேசி அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியலை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். திராவிட அரசியலை பேசி இருக்கிறார்கள். திராவிட அரசியலை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இவ்வளவு ஆண்டு காலம் திமுக அதிமுக போன்ற இந்த இரண்டு இயக்கங்களும் சர்வைவ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது தமிழகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க திராவிட இயக்கங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞர்கள்ட்ட அந்த அரசியலை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 25 இயர்ஸ் திராவிட கழகம் இருக்கு இல்லையா, நான் திமுக அதிமுக சொல்ல மாட்டேன், தீகா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, தீகா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் இளைஞர்கள்ட்ட போய் இந்த பெரியாருடைய கொள்கைகளையோ திராவிட கொள்கைகளையோ பேசி ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள். என்னென்ன ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னொடனே அந்த ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளிகள்லையும் உங்களுக்கு இந்த மாணவர் சங்கங்கள் இருக்கும். அந்த மாணவர் சங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த லிந்தோ கமிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அஃபிஷியலாகவே அதை கிராக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவர் கோட்டீஸ்வரன் பேசும்போது சொன்னார், நான் கல்லூரியில் படிக்கும்போது குயின் மேரிஸ் கல்லூரி எதிரான போராட்டத்திலலாம் நான் போய் நின்றுருக்கேன், போராடி இருக்கோம். எங்களுடைய ஒட்டுமொத்த கல்லூரி அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் ஒரு தேதியை பிளான் பண்ணி நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் வந்துவிடக்கூடாது அப்படின்ற அளவில் உள்ளே போட்டு நெருக்கி ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸை அவங்க முற்றிலுமாக முடித்து விட்டார்கள். இப்போ மறுபடியும் போகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த தேவை அப்படின்றது ஏற்படுகிறது. இப்போ இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுனால மறுபடியும் இளைஞர்கள்ட்ட போகணும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கட்சிகள் எடுத்துகிட்டு போகல. அது அவங்களுடைய தவறு தான். அதை அவர்கள் இப்போ சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க.